லேட்டஸ்ட்டாக அர்ச்சனா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டால் அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாராட்டும். இதனால தான் இந்த மனசுக்காக தான் இவங்க டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அர்ச்சனாவை இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்களுக்குலாம் போய் டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி தான் அர்ச்சனா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது அர்ச்சனா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்கள கொண்டாடுங்க, அதுக்காக மற்றவங்கள கேவலப்படுத்தாதீங்க. அதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பாராட்டுங்க, கொண்டாடுங்க, அதுக்காக எனக்காக நீங்கள் இன்னொருத்தவங்களை போயிட்டு இந்த மாதிரி திட்டாதீங்க. அதாவது விளையாட்டு முடிஞ்சு போச்சு, இதை இதோட விட்டுருவோம், எல்லாருமே வந்துட்டு அன்பா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிக்சன், மாயா, பூர்ணிமா இவங்களை பற்றி வந்துட்டு சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. கவனிச்ச அர்ச்சனா தான் வந்துட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த அர்ச்சனா பார்த்தீங்கன்னா கொடுக்குற எல்லா இன்டர்வியூலையுமே பார்த்தீங்கன்னா பிரதீப்பை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க. பிரதீப் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், நல்ல பிளேயர், விட்டுருந்தா அவரே ஜெயிச்சிருப்பாரு அப்படின்ட்டு அவரை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களால் அடுத்தடுத்து எலிமினேட் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பிரதீப் அப்படிங்கிற பேரை கேட்டாலே ஏதோ வேற்றுக்கரகவாசியோட பேரை கேட்ட மாதிரி அவங்க திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்களோட மனசில், அதாவது மற்ற கண்டஸ்டன்ஸோட சில பேரோட மனசில் இன்னுமே அந்த வன்மை இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.